சாயின் செல்லமே, ஏன் எதையோ நினைத்து குழம்பிக் கொண்டே இருக்கிறாய்? அதிலும் எதையும் இழந்ததைப் போல. தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு எது நல்லது, எது தேவையற்றது என்று. அதே போல்தான் உன் சாய்க்கும் தெரியும் உனக்கு எது தேவை, எது தேவையில்லை என்று. உன் வாழ்வில் இருந்து விலகியது எதுவும் உன்னுடையது அல்ல. அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. உன் குணத்தை மதிக்கும் உறவுகள் உனக்கு கிடைத்தால் அதை கெட்டியாக பிடித்துக்கொள். ஏனென்றால் இந்த உலகில் இப்போது குணத்தை வைத்து பழகும் மனிதர்களை காட்டிலும் பணத்தை வைத்து பழகும் கூட்டம்தான் அதிகமாகி கொண்டிருக்கிறது. யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே. அதை காட்டிலும் நீ பிறர்க்கு உன்னால் முடிந்தது ஏதேனும் கொடுக்க முடியுமா என்று யோசி. அது பணமாகவோ பொருளாகவோ இருக்க வேண்டும் என்று இல்லை. உன்னுடைய அன்பாகவும் இருக்கலாம். கடந்த காலத்தில் இப்படி செய்திருக்கலாமோ, இல்லை அப்படி செய்திருக்கலாமோ என்று யோசிக்காதே குழந்தையே. அது கடந்து விட்டது. இனி நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை தாமதமின்றி செய்ய தொடங்கு. அப்போதுதான் நீ உன் எதிர்காலத்திலும் இதே போன்று புலம்பாமல் இருப்பாய். நீ எதற்கும் கவலைப்படாதே. என் கை உன்னை ஓங்கி நிற்கும் செல்லமே. விரைவில் நீ மேலோங்கி நிற்பாய். உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன் நீ நிமிர்ந்து நிற்கப் போகின்றாய். அதனால் என் குழந்தையாகிய நீ எதற்கும் கலங்காதே, பயப்படவும் செய்யாதே. உன் வாழ்வில் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவதற்காகவே சாயி இங்கு வந்துள்ளேன். உன் அன்பே நீ எனக்கு தரும் தட்சணை. நீ அனுபவித்த அனைத்து துயரங்களும் இப்போது உன்னை விட்டு விலகி ஓடும். இனி உனக்கு பொற்காலமே. இனி வரும் வாழ்க்கையில் நீ செல்வ செழிப்போடும் சீரும் சிறப்புமாய் உனது குடும்பத்துடன் நலமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். எதற்கும் கலங்கி நிற்காதே, யார் கையையும் எதிர்பார்த்து நிற்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் தருவதற்கு உன் அப்பா உள்ளே. பிறகு ஏன் பிறரிடம் சென்று கையேந்த வேண்டும்? என் குழந்தை, எதற்கும் ஏங்கியும் கலங்கவும் நிற்க நான் விடமாட்டேன். உன் சாயி துணை இருக்கையில் உனக்கு எதற்கு பயம்? என் நாமத்தை நம்பிக்கையோடு தினமும் உச்சரி. என் மந்திரங்களை தினமும் படி. இதை தவிர உனக்கு வேறேதும் கவசம் வேண்டுமா? நிச்சயம் இல்லை. நீ செய்யும் காரியங்களில் உன் மீதும் உன்னை படைத்த இறைவன் மீதும் தூய்மையான திடமான நம்பிக்கையை நீ வை. பின்பு எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நீ ஓடோடி கொண்டிருப்பாய். வெற்றி உன் கைவசமாகும். முகத்தில் புன்னகை கொள் செல்லமே. பின்பு உன் வாழ்வில் எல்லாமே நலமாக நடக்கும். ஓம் சாய்ராம்.